வெல்கம் டு 5 Minute Videos. அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபாக்டேல்ஸ் சம்பந்தமான இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது சைனாவில் ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வர்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் எப்படி நிறையவே பழமையான கதைகள் இருக்கோ, அதுவும் குறிப்பா மாயாஜாலம் சம்பந்தமான சூப்பர் நேச்சுரல் பீயிங் சம்பந்தமான நிறையவே கதைகள் இருக்கோ, அதே மாதிரி இந்தியா போலவே பழமையான நாகரிகத்தை கொண்ட சீனாவிலையும் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதுல ஒரு பிரபலமான கதை தான் இந்த லெஜெண்ட் ஆஃப் த ஒயிட் ஸ்னேக். இதை த லெஜெண்ட் ஆஃப் பாய் சூஷன், மேடம் ஒயிட் ஸ்னேக்னு பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுறாங்க. இந்த லெஜெண்ட் பத்தின கதைகள் எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, சீனாவில் பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே இது சார்ந்த கதைகள் சொல்லப்பட்டு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இன்னையிலிருந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி சீனாவை சாங் டைனஸ்டின்ற ஒரு பரம்பரை ஆண்டு வந்திருக்காங்க. அவங்களோட காலத்துல இந்த ஸ்டோரி உண்மையாவே நடந்ததா கூட சொல்லப்படுது. அதை பத்தி எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்டோரி என்னன்றத பத்தி பார்க்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாங் டைனஸ்டியோட ஆட்சி காலத்துல ஹாங்ஷவுன்ற பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு வாலிபர் தான் ஷூ ஜியான். ஷூ ஜியானுக்கு இலக்கியங்கள் மேல ஒரு பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு. தானும் சீன வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு ஒர்க்கை செய்யணும்னு ஒரு ஆசையும் அவருக்கு இருந்திருக்கு. ஷூ ஜியான் வாழ்ந்து வந்த ஹாங்ஷவு பகுதின்றது ரொம்பவே அழகான ஒரு பகுதி. அதுவும் அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் லேக் ரொம்ப அழகானதா இருந்திருக்கு. கடல் மாதிரி விரிஞ்சிருக்க அந்த ஏரியா பார்க்கவே அவ்வளோ ரம்மியமா இருக்குமா. இன்ட்ரெஸ்டிங்லி இப்படி ஒரு லேக் உண்மையாவே இருக்கு. இந்த ஏரியோட கரைகள்ல ஈவினிங் டைம்ல நடக்கிறதுனா சூஜியானுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் அந்த ஏரிக்கரையில நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே அழகான ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு சூஜியான். அந்த பொண்ணோட பேரு பாய் சூஷன்னும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பாய் சூஷன் சாதாரண ஒரு பெண்மணி கிடையாது. இவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒயிட் ஸ்னேக் ஸ்பிரிட், அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்கள சூஷியன் பார்த்த அந்த வேளையில அவங்க ஹியூமன் ஃபார்ம்ல இருந்திருக்காங்க. பாய் சூஷனை பத்தி எதுவுமே தெரியாத சூஷியான் அவங்கள பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அதே மாதிரி பாய் சூஷனுக்கும் ஜூஷியான பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. பார்த்ததும் காதல்னு சொல்ற மாதிரி 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சு போயிருக்கு. 2 பேரும் ரொம்ப சீக்கிரத்திலேயே காதலிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்க முடிவெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் சூஷியனுக்கும் சரி, ஊர்ல இருந்த மத்தவங்களுக்கும் சரி, பாய் சூஷன் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்ன்றது தெரியவே தெரியாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, சூஷியன் வெளியூர்ல இருந்து வந்திருக்க ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதாதான் நினைச்சிருந்தாங்க. அது மாதிரி தான் பாய் சூஷனும் எல்லாரையும் நம்பவும் வச்சாங்க. அண்ட் ஒரு நாள் அவங்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்கு. இவங்களோட காதலை பத்தியும் திருமணத்தை பத்தியும் அங்கிருந்த புத்திஸ்ட் மாங்க் ஒருத்தருக்கு தெரிய வந்திருக்கு. அவரும் அந்த கப்பலை பார்க்க விரும்பி அவங்கள தேடி போயிருக்காரு. அங்க போனவருக்கு ஒரு பயங்கர ஷாக் தான் காத்து இருந்துச்சு. ஏன்னா மற்ற யாருக்குமே தெரியாத பாய் சூஷனோட உண்மையான உருவத்தை அந்த புத்திஸ்ட் மாங்க்னால ரொம்ப நல்லாவே பார்க்க முடிஞ்சிருக்கு. இதை கவனிச்ச பாய் சூஷன் அவரை விட்டு தள்ளியே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல எதையுமே சொல்லாத அந்த துறவி அவரோட இருப்பிடத்துக்கு திரும்பி இருக்காரு. அவரால் இதை அப்படியே விட முடியாதுன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறது மனித இனத்துக்கே ஆபத்தா முடியலான்றது அவரோட கருத்தா இருந்திருக்கு. சில நாட்கள் இதை பத்தி நிதானமா யோசிச்சவரு சூஷியானையும் பாய் சூஷனையும் பிரிக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வா இருக்க முடியும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இதுக்காக அவர் செய்ய நினைச்ச முதல் வேலை என்னன்னா, சூஷியானுக்கு அவரோட மனைவியோட உண்மையான உருவம் தெரிஞ்சிட்டாலே போதும், சூஷியான் அவளை விட்டு தானா பிரிஞ்சு வந்துற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏற்பாடு பண்ணாலே போதும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போதுதான் அவருக்குள்ள ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அது என்ன ஐடியானா, காஸ்ட்லியான ஒரு ஒயின்ல நல்ல மந்திரங்களை சொல்லி பவர் கொடுத்து அதை சூஷியானை குடிக்க வச்சாலே அதன் சக்தியால பாய் சூஷனோட உண்மையான உருவம் அவனுக்கு தெரிய வந்துடும். அப்போ தானாவே அவன் பிரிஞ்சு வந்துடுவான்றது அந்த துறவியோட பிளானா இருந்துச்சு. இதுக்காக ஒரு வைனையும் வாங்கி அவர் பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. இப்போ அந்த வைனை சூஷியானை குடிக்க வைக்கிறது மட்டும்தான் பாக்கி. இதுக்கும் ஒரு பிளானை போட்டாரு. ஒரு நாள் சூஷியானை தன்னோட மடாலயத்துக்கு வர சொல்லி ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. துறவி கூப்பிடுறத கேள்விப்பட்டு சூஷியானும் மடாலயத்துக்கு போயிருக்காரு. அங்க போன சூஷியான் கிட்ட, உன்னோட திருமணத்தப்ப பார்க்க வரும்போது நான் வெறுங்கையோட வந்துட்டேன், அதனால இந்த ஒயினை உனக்கு பரிசளிக்க விரும்புறேன், இது நீ என்னோட திருமண அன்பளிப்பா வச்சுக்கோ, இது நம்ம மடாலயத்துக்கு பரிசா வந்ததுதான்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சூஷியான் கிட்ட அந்த ஒயின் பாட்டில கொடுத்து அனுப்பியிருக்காரு அந்த துறவி.
சூஜியானோ அதை பணிவா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு ராத்திரியே அந்த ஒயினை குடிக்கவும் செய்யறான். அந்த ஒயினை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த மந்திர சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சு தன் மனைவியோட உண்மை உருவம் சூஜியானுக்கு தெரிய வந்திருக்கு. இதை பார்த்த அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் அப்படியே மயங்கி போயிடுறாரு சூஜியான். திடீர்னு மயங்கி விழுந்த சூஜியானை பார்த்துட்டு பாய் சூஜனும் ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காங்க. உடனடியா தன்னோட மந்திர சக்தியின் மூலமா என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவரை காப்பாற்றணும்னா ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையால மட்டும்தான் முடியும். ஸோ அதை கொண்டு வந்து தன்னோட கணவனை காப்பாற்ற நினைச்சிருக்காங்க பாய் சூஜன். இதுக்காக தன்னோட டீமன் சகோதரிகள்ல ஒருத்தரை உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க பாய் சூஜன். அவங்களும் பாய் சூஜனுக்கு உதவ முன் வந்திருக்காங்க. 2 பேரும் அந்த அதிசயமான மூலிகையை தேடி சைனா முழுக்க அலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ அந்த துறவிக்கு தெரிய வந்துருச்சு. அவர் என்ன நினைச்சாருன்னா, பாய் சூஜனோட உண்மையான உருவம் தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியில சூஜியானுக்கு இப்படிதான் நடக்கும், இது நடந்தா சூஜியானோட மனைவி பாய் சூஜன் அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவா, அதுக்கப்புறமா நாம போய் காப்பாத்திக்கலாம், அது மட்டும் நடந்துட்டா இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் அந்த துறவி நினைச்சாரு. ஆனா அவர் நினைச்சதுக்கு மாறா எல்லாமே நடந்திருக்கு. அதுவும் சூஜியானை காப்பாத்துவதற்காக அந்த மூலிகையை தேடி பாய் சூஜன் போவாங்கன்னு அந்த துறவி கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இது அவருக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்போதான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க இன்னொரு திட்டத்தை போட்டிருக்காரு அந்த துறவி. என்ன பண்ணியிருக்காருன்னா, பாய் சூஜன் அந்த அதிசயமான மூலிகையை எடுத்துட்டு வர போயிருந்த அதே சமயத்துல சூஜியானை அவரோட மடாலயத்துக்கு கொண்டு வந்து அடைச்சி வச்சிடறாரு. இதனால என்ன நடக்கும்னு அவர் நினைச்சாருன்னா, 2 பேருக்கும் நடுவுல இத்தனை நாளா ஏற்பட்டிருந்த பாண்ட் கண்டிப்பா இதனால முறிஞ்சு போயிடும். இதுக்கப்புறமா 2 பேரும் அவங்களோட வழியை பாத்துக்குவாங்கன்னு தான் துறவி நினைச்சாரு. ஆனா அதுவும் அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. ஒரு வழியா பாய் சூஜன் அந்த அதிசயமான மூலிகையை கண்டுபிடிச்சு தன்னோட கணவனுக்காக எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. வீட்டுல அவரோட கணவன் இல்ல. மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட மந்திர சக்தியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உடனடியா அந்த மடாலயத்தை நோக்கி போனாங்களாம் பாய் சூஜன். அங்க போய் தன்னோட ஹஸ்பண்ட் சூஜியான மீட்டு கொண்டு வர அவங்க எவ்வளவோ பாடுபட்டிருக்காங்க. ஆனா அந்த மடாலயத்துக்குள்ளேயும் அந்த துறவியை தாண்டியும் அவங்களால போகவே முடியல. கடைசியா தன்னோட சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த துறவிக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கு. ஒருவேளை பாய் சூஜன் மட்டும் சூஜியாங்க பயன்படுத்திக்க நினைச்சிருந்தா கண்டிப்பா எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சூஜியானை விட்டுட்டு வேற ஒரு நபரை தேடி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அப்படி நடக்காம தொடர்ச்சியா சூஜியானுக்காக இவங்க ஃபைட் பண்றத பார்த்துட்டு, சரி இவங்களுக்குள்ள உண்மையாவே அந்த ஆழ்ந்த அன்பு இருக்க போலன்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணி சூஜியான அந்த மடாலயத்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்காரு அந்த துறவி. வெளியே கொண்டு வரப்பட்டவருக்கு பாய் சூஜன் அவங்க கொண்டு வந்திருந்த அந்த அதிசயமான மூலிகையை கொடுத்திருக்காங்க. அந்த மூலிகை அவரோட உடம்புக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே சூஜியன் நார்மலா எழுந்து உட்கார்ந்துடுறாரு. இதுக்கப்புறமும் அவங்கள பிரிக்க விரும்பாத துறவி போய் சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாராம். இதுதான் த லெஜெண்ட் ஆஃப் த ஒயிட் ஸ்னேக் சம்பந்தமா காலம் காலமா சீனாவில் சொல்லப்பட்டு வர்ற ஒரு பிரபலமான ஸ்டோரி. காலம் காலமா சொல்லப்பட்டு வர்ற இந்த ஒயிட் ஸ்னேக் லெஜெண்டை பல்வேறு இலக்கியங்கள்லையும் பல்வேறு நாடகங்கள் மூலமாவும் ஆர்ட் மூலமாவும் சீனா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. சரி, இப்போ நாம பார்த்த இந்த ஸ்டோரி உண்மையானு கேட்டா, அவங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தா இது நடந்திருக்குதான். ஆனா உண்மையா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமான்னு கேட்டா இதுல ஒரு 50-50 நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. லைக் சூஜியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பாய் சூஜன் சொல்லிட்டு ஒரு அழகான பெண்மணி இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க ஒரு ஈவில் பர்சனாலிட்டியா இருந்திருக்கலாம். அந்த சமயத்துல சூஜியானும் இவங்களும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். தன்னோட காதலுக்காக இவங்க ஒரு நல்லவங்களா மாறி இருக்கலாம். பாய் சூஜன் கிட்ட இருந்த அந்த ஈவில் மென்டாலிட்டிய பாம்பு மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்கோட கூட இவங்க கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உறுதியா சொல்ல முடியாது. இது என்னோட அசம்ஷன் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.